இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிறதான இந்த மேலான கிருபைகளை எண்ணி ஒவ்வொரு நாளும் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட கிருபை பெற்றவர்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து விசேஷமான கிருபைகளை பெற்ற ஒவ்வொரு தேவ மனிதர்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அவர்கள் வாழ்க்கையின் மூலமாய் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நேற்றைய தினத்திலும் கூட நோவாவை குறித்து நாம் தியானித்தோம். நோவா பாவத்திலிருந்து விலகி ஓடும்படியாக, அழிவுக்கு தப்பும்படியான ஒரு விசேஷித்த கிருபையை நோவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைய தினத்திலும் கூட கிருபை பெற்றதான ஒரு சகோதரியை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அவர்கள் தான் யார் என்று கேட்டால், இயேசுவின் தாயாகிய மரியாள். இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இது எங்கே வாசிக்கிறோம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, அவன் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க என்றார். அதே போல 30வது வசனம் சொல்லுகிறது, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்லி, கிருபை பெற்ற மரியாளே என்று சொல்லி தேவதூதன் மரியாளை அழைப்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படியாக நம்மை அழைக்க முடியுமா? கர்த்தர் நம்மை பார்த்து இப்படி அழைப்பதற்கு நாம் பாத்திரவான்களா, நாம் திராணி உள்ளவர்களா? யோசித்து பாருங்க. மரியாளுக்கு ஏன் இந்த கிருபையை கர்த்தர் கொடுத்தார்? கிருபை பெற்ற மரியாள், ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபை பெற்ற மரியாளாக இவர் ஏன் காணப்பட்டார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். யோசித்து பாருங்க. இந்த மரியாள் தன்னுடைய திருமணத்திற்கு முன்பதாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய மரியாளுடைய வயிற்றிலே கற்பமாக வந்து உதித்தார். ஆண்டவர் சுமந்து கொண்டிருக்கிறதான இந்த மரியாளுடைய வாழ்க்கையில எவ்வளவு துக்கம் வந்திருக்கும். அவருக்கு நியமிக்கப்பட்டிருந்த புருஷனே மரியாளை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருந்தார். அப்போ அவனே ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உலகத்தார் மரியாளை எப்படி ஏற்றுக்கொண்டிருப்பார்கள்? மரியாளுடைய வாழ்க்கை எவ்வளவு அங்கலாய்ப்புக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கும் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அங்கலாய்ப்புகள் எல்லாவற்றையும் தாங்குவதற்காக தான் மரியாளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த துன்பங்கள், இந்த துயரங்கள், உலகத்தினால் வரக்கூடிய நெருக்கங்களை தாங்குவதற்காக தான் ஆண்டவருடைய வாழ்க்கையில, மரியாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம், அநேக நேரத்தில் இந்த உலகம் நம்மை நெருக்கலாம், இந்த உலகம் நம்மை பாடுகளுக்குள்ளாக தள்ளலாம், தாங்க முடியாத துன்பங்கள், நாம் நேசித்தவர்கள் ஒருவேளை நம்ம விட்டு கடந்து போகலாம், நம்மை விட்டு யாரோ எடுபட்டு போகலாம், இல்லை மற்றவருடைய பழி சொல்லுக்கு நம்ம இரையாக மாறிக்கொண்டிருக்கலாம், இல்லை மற்றவர்கள் நம்மை பார்த்து துன்பப்படுத்தி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு கவலை நம்ம இடத்துல ஆட்கொண்டிருக்கலாம். எதை பார்த்து நம்ம கலங்க தேவையில்லை. ஏன் என்று சொன்னா ஆண்டவருடைய கிருபை நம்ம இடத்துல இருக்கிறது. இந்த கிருபையினால தான் அது எல்லாவற்றையும் நாம் சகிக்க முடியும் என்கிறதான ஒரு தைரியம் நமக்குள்ளாக வர வேண்டும். இதை நம்ம எங்க வாசிக்கிறோம்? இதற்கு என்ன ஆதாரம்? வேதாகமத்தின் அடிப்படையில மரியாளுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு என்ன ஆதாரம் என்று சொல்லி பார்ப்போமானால், யாத்திராகம புஸ்தகத்தில் இதற்கு விடை இருக்கிறது. யாத்திராகம புஸ்தகம் 27வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது அதில் 1வது வசனம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் ஆகிய சீத்திம் மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமுமாய் இருப்பதாக. அது 4 முளைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. அதன் கொம்புகள் அதனோட ஏகமாய் இருக்க வேண்டும். அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும். இதுல ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மரத்தால் செய்யப்பட்டதான அந்த பெட்டியை எதனால் மூட வேண்டுமா? வெண்கல தகட்டினால் மூட வேண்டுமா? இன்றைக்கு இந்த மரமானது நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது, நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. இந்த மரம் பச்சையா இருக்கிறது, இந்த சரீரம் பச்சையா இருக்கிறது, ஒருவேளை காய்ந்து போயிருக்கலாம், எப்படியாய் காணப்படலாம். இந்த மரம் போன்று இருக்கிறதான இந்த மாம்சத்தினால் நிறைந்த இந்த சரீரத்தை வெண்கலத்தினால் மூட வேண்டுமாம். அப்ப வெண்கலம் எதை குறிக்கிறது? அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. மரியாள் இந்த மரத்தினால், இந்த மாம்சத்தின் மூலமா அநேக கஷ்டங்களை அனுபவித்திருப்பார். இந்த உலகத்தார் மரியாளை நெருக்கி இருப்பார்கள், இந்த உலகத்தார் மரியாளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள். ஆனால் மரியாள் இந்த கஷ்டங்களை, இந்த பாரங்களை, இந்த கவலைகளை தாங்க வேண்டும் என்று சொன்னார். அவளுக்கு ஆண்டவருடைய கிருபையாகிய அந்த காரியம் மூட வேண்டும், அந்த வெண்கலம் மூட வேண்டும். ஆண்டவருடைய கிருபை மரியாளை மூடினதால் மாத்திரம்தான் ஒரு கன்னியின் வயிற்றில் ஆண்டவர் அவதரித்தார். பிரியமானவர்களே,
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ கஷ்டங்கள் நம்மை வருகிறது. ஆனால் நம்மால் தாங்க முடியவில்லை என்று சொன்னால் அவனுடைய கிருபை நம்ம இன்னும் மூடவில்லை. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே மரியாளை மூடிய அந்த விசேஷித்த கிருபை இன்னைக்கு என்னையும் மூடட்ட ஆண்டவரே. மரியாளுக்கு நீர் கொடுத்ததான அந்த விசேஷித்த கிருபையினால் இன்னைக்கு என்னையை நீர் மூடுங்கப்பா. ஆண்டவரே இந்த துன்பங்களை தாங்கத்தக்க, துன்பங்களை சகிக்கத்தக்கதான, பலவீனங்களை சகிக்கத்தக்கதான இந்த கிருபைகள் என்னை தாங்கட்டும். உலகத்துல நான் நடப்பதற்கு ஏற்ற கிருபைகளை நீர் எனக்கு தாங்க என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். அப்படி கேட்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். பவுலுடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். பவுலுடைய வாழ்க்கையில ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் வேதத்துல வாசிக்கிறோம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது அந்த முள்ளுக்கு ஆண்டவர் ஒரு பதில் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்துல, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கிருபை மாத்திரம் உனக்கு போதும். உலகத்துல ஒண்ணு நெருக்க முடியாத ஒரு முள் இருக்குது. ஆனா அந்த முள்ளுல என் கிருபை உன் கூட இருக்குமானால் அந்த முள் உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. உன்னுடைய பலவீனத்துல என் பலன் பரிபூர்ணமாய் விளங்குவதற்கு என்ன காரணம்? என் கிருபை உன் கூட இருக்குது. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஒருவேளை பலவீனம், துன்பம் ஏதாவது வரும்போது அதுல இருந்து விடுபடுவதற்கான வழியை ஆண்டவரிடத்துல கேட்கிறத விட, ஆண்டவரே உடைய கிருபையினால் என்னை மூடுங்கப்பா, இந்த வெண்கலமாகிய கிருபை என்னை சூழட்டும் ஆண்டவரே, இந்த மாம்சம் துக்கப்படுத்தாதபடிக்கு, இந்த மாம்சம் துயரப்படாதபடிக்கு உடைய ஆவியினால், உடைய கிருபையினால் நீர் எங்களை மூடுங்க என்று சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் நம்மை தாங்குவார். எந்த ஒரு துன்பமா இருந்தாலும் அதுல இருந்து விடுவிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். மரியாளுடைய வாழ்க்கையில கிருபை கொடுத்த ஆண்டவர், பவுலுடைய வாழ்க்கையில கிருபை கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கிருபைகளை கொடுக்க, இந்த கிருபைகளை கட்டளையிட சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் திராணி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? யோசித்து பார்த்து அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடத்துல வைராக்கியமாய் நாம் இருப்போம். கண்ணுங்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, ஆமென். அப்பா, மரியாளுக்கு நீர் கொடுத்த இந்த விசேஷத்தை கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் கொடுக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், பாடுகள் மத்தியில நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, இந்த பாடுகள் எல்லாவற்றிலும் இந்த நீர் எங்களை விலக்கி நீர் எங்களை காத்துக் கொள்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை மூடுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மாம்சத்திலிருந்து ஆண்டவரே அப்பா நாங்கள் விடுபட்டு, மாம்சத்தின் துன்பங்கள், துயரங்கள்ல நாங்கள் விடுபட்டு உடைய விசேஷத்தை கிருபையினால் மூடப்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா, நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரப்பா. உமக்கே துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறப்பா. நீங்களே கூட இருங்கப்பா, வழி நடத்துங்க. மீட்பராமே சுமலன் செபிக்கிறோம் எங்கள் செபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.